தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நாம் ஒரு மிக ஆழமான உண்மையை பற்றி சிந்திக்கப் போகிறோம். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். நாம் பார்க்கிறோம், உலகம் நமக்கு கோருகிறது, உன் திறமையால் வெல்லு, உன் வலிமையால் சாதி. ஆனால் திருவிவிலியம் சொல்கிறது, அவன் சொல்லுகிறான், என் கிருபை உனக்கு போதும், என் வலிமை பலவீனத்தில் பூரணமாய் இருக்கிறது என்று. 2 கொரிந்தியர் 12:9 இவ்வாறு சொல்லுகிறது. எவ்வளவு அருமையான வார்த்தை! நம் பலவீனத்தில் அவரின் வல்லமை வெளிப்படுகிறது. நம்மில் ஒவ்வொருவரும் சில சமயம் நம் திறமையில் நம்பிக்கை வைக்கிறோம். நம் கல்வி, வேலை, செல்வம் இவை நம்மை நிலைத்திருக்க செய்யும் என்று நம்புகிறோம். ஆனால் ஒரு சிறிய காற்று வீசினால் கூட அந்த நம்பிக்கை சிதறி விடுகிறது. திருவிவிலியம் சொல்கிறது, 1 பேதுரு 1:24 திருவார்த்தை, மனிதன் புல்லை போல இருக்கிறான், அவனுடைய மகிமை வயலின் பூ போலிருக்கும். புல் உலர்கிறது, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்றென்றும் நிலைத்திருக்கிறது. நம் வலிமை தற்காலிகம், ஆனால் ஆண்டவருடைய கிருபை நிலையானது. யோவான் 1:12 இவ்வாறு சொல்லுகிறது, அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, அதாவது அவர் பெயரில் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஆகும் அதிகாரத்தை அவர் கொடுத்தார். இது ஒரு வாக்குறுதி அல்ல, இது ஒரு அடையாளம். நாம் கடவுளின் பிள்ளைகள் என்றால் நம்மிடம் பயமில்லை. ஏனெனில் அப்பா நம்முடன் இருக்கிறார். பிள்ளை தன் தந்தையிடம் நம்பிக்கையுடன் ஓடுவது போல நாம் நம் பரலோக தந்தையின் அருளுக்குள் ஓடலாம். நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டியது, நம் அடையாளம் நம் சாதனைகளில் இல்லை, அது ஆண்டவரின் அன்பில் இருக்கிறது. யோவான் 1:3 திருவார்த்தை இவ்வாறு கூறுகிறது, அவன் இல்லாமல் எதுவும் உண்டாகவில்லை என்பது போல் நம் வாழ்வின் ஒவ்வொரு சுவாசமும் அவனிடமிருந்தே வருகிறது. நாம் எவ்வளவு திறமையாக இருந்தாலும் நம்மை நிலைநிறுத்துவது ஆண்டவரின் அருள். என்றுமே நினைவில் கொள்க, நம் வெற்றிக்கு அடிப்படை நம் புத்திசாலித்தனம் அல்ல, அது அவரின் தயவே ஆகும். அந்த தயவு நம்மை உயர்த்துகிறது, காத்துக்கொள்கிறது, வழி நடத்துகிறது. ஆண்டவர் தாமே உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. நன்றி, வணக்கம்.